வெளியேறி காதலனை கரம் பிடித்த இளம்பெண். திருமணம் முடிந்த சில நாட்களில் போதைக்கு அடிமையான இளைஞர். திருமணமான 6 மாதங்களில் கசந்து போன காதல். மகளின் கண்முன்னே மருமகனை ஹாலோ பிளாக் கல்லால் அடித்தே கொலை செய்த மாமனார். நடந்தது என்ன? அஞ்சு கிராமம் காவல் நிலையத்துக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒரு போன் வந்திருக்கு. சார், பக்கத்து வீட்டுல உள்ளவர் சொந்த மருமகனை கண்மூடித்தனமா அடிச்சிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு எதிர் முனையில பேசின நபர். உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்போ இளைஞர் தலை 2ஆ பிளந்து ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அவருடைய மனைவியும் மாமியாரும் தடுக்காம பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த இளைஞரை மீட்ட காவலர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த இளைஞருக்கு சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாரு. அடுத்து கொலை முயற்சி வழக்க கொலை கேஸா மாத்தி மருமகனை கொலை பண்ண மாமனார் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சொந்த மருமகனையே எதுக்கு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு கொலை பண்ணீங்க, உங்களுக்கும் அவருக்கும் இடையில அப்படி என்ன சண்டைன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இந்த ரத்த வெறிக்கு என்ன காரணம்ங்கிறது தெரிய வந்திருக்கு. கன்னியாகுமரி இறச்ச குளத்தை சேர்ந்த 25 வயதான சிபின் அதே கிராமத்துல உள்ள பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாரு. அதே காலேஜ்ல தான் ஷகாயா சீலாங்கிற இளம் பெண்ணும் படிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிறதால சிபினும் சகாய சீலாவும் காலேஜ்ல வச்சு சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நட்பா பேசி பழகி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த நட்பு காதலா மாறியிருக்கு. சிபினும் சகாய ஷீலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிற விஷயம் சகாயா பெற்றோருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டுமில்ல, இனிமே நீ காலேஜுக்கே போக வேண்டாம்னு சொல்லி ஷகாயாவை வெளியே கூட போக விடாம வீட்டுல அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதோட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்பா ஞானசேகர். இப்படியே போனா நம்ம காதலை பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்து போன சகாயா வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் எதிர்ப்பை மீறி கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி காதலன் சிபினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெத்த மகள் தன்னுடைய பேச்ச மீறி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சகாயாவுடைய அப்பா ஞானசேகரால ஏத்துக்கவே முடியல. சிபின் சகாயா தம்பதி அதே கிராமத்துல வாடகைக்கு வீடு எடுத்து தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல சந்தோஷமா போன திருமண வாழ்க்கை 6 மாசம் கூட நீடிக்கல. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. படிப்பை முடிச்சுட்டு சிபின் பெயிண்டர் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மனைவி சகாய ஷீலா வீட்டுல இருந்திருக்காங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையான சிபின் தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி சகாய ஷீலாவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. ஷிபின் கிட்ட மாட்டிக்கிட்டு தினமும் படாத பாடுபட்ட சகாய ஷீலா ஒரு கட்டத்துல கணவருடைய டார்ச்சர் தாங்க முடியாம தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீயே தேடி போன வாழ்க்கை தானேன்னு மகளை பெத்தவங்க திட்டினாலும் ஆசையா பெத்து வளர்த்த மகள் கண் கலங்கியபடி வீட்டுக்கு வந்ததை பார்த்து பெத்தவங்க நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சகாயாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. கோபத்துல மனைவியை அடிச்சிட்டமேன்னு வருத்தப்பட்ட ஷிபின் மயிலாடியில உள்ள மாமனார் வீட்டுல இருந்த மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. 2-3 நாட்கள் நல்லா இருந்த சிபின் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதுக்கு மேலையும் உன் கூட வாழ மாட்டேன்னு முடிவு பண்ண சகாய சீலா பெட்டி படுக்கையை தூக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. முன்னாடி மாதிரியே போதை தெளிஞ்சதும் மனைவியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றதுக்காக மாமியார் வீட்டுக்கு போனப்போ அங்க இருந்த மாமனார் ஞானசேகரனுக்கும் சிபினுக்கும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன ஞானசேகர் பக்கத்துல கிடந்த ஹாலோ பிரிக்ஸ் கல்லால சிபின் மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவன் உயிருக்கு போராடுறத பார்த்த சகாய சீலா
தன்னுடைய அப்பாவை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க சிபினை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்த சிபின் சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாரு. மொத்த உண்மையும் ஞானசேகர் கிட்டையும் அவங்க பொண்ணு கிட்டையும் நடத்தின விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஞானசேகர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அவர் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.